இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு பெரிய மீன் இருக்கிற ஒரு டேங்குக்குள்ள சென்டர்ல ஒரு கிளாஸ் பீஸ வச்சு இந்த பக்கம் நிறைய சின்ன சின்ன மீன்களை விடுறாரு. ஆல்ரெடி ரொம்பவே பசியில இருந்த அந்த பெரிய மீன் இந்த சின்ன மீன்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கண்ணாடி கிளாஸ்ல அந்த கண்ணாடி கிளாஸ் நகர கூட இல்லை. மறுபடியும் முயற்சியை விடாம வேகமா வந்து அந்த கண்ணாடி கிளாஸை மோதுது. மறுபடியும் எந்த பலனும் இல்லை. அகைன் அண்ட் அகைன் அதை மோதிக்கிட்டே இருக்கு. தன்னை காயப்படுத்திக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடி கிளாஸை மோதுது. முயற்சி பண்ணி டயர்டான அந்த மீன் ஒரு கட்டத்துக்கு மேல இது போதும் அப்படின்னு சொல்லி ஓரமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து அந்த சயின்டிஸ்ட் அந்த சென்டர்ல அவர் வச்ச அந்த கிளாஸை எடுத்துடுறாரு. இப்போ அந்த சின்ன மீன்கள் எல்லாமே அந்த பெரிய மீன் பக்கத்திலே போகுது. இருந்தாலும் அந்த பெரிய மீன் அதை சாப்பிட முயற்சி பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த பெரிய மீன் போதும், இதுக்கப்புறம் இந்த மீன்களை நம்மளால சாப்பிடவே முடியாது அப்படின்னு மைண்டால ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதனாலதான் பக்கத்திலே இருந்தாலும் அதை சாப்பிட கொஞ்சம் கூட அந்த பெரிய மீன் முயற்சிக்கவே இல்லை. தான் சைக்காலஜில லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருந்து அது தோல்விலே போய் முடிஞ்சா நம்ம அதை கைவிட்டுருவோம். என்ன கோவத்தினால கைவிடுவோம், இல்ல அப்படின்னா வெறுத்து போய் கைவிடுவோம். கொஞ்ச நாள் அந்த விஷயத்த நம்ம கண்டினியூஸா ட்ரை பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தோல்வி பயம். என்ன ஒரு விஷயத்த ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணி தோத்துருப்போமா? 11வது வாட்டி அதே விஷயத்த ட்ரை பண்றதுல எதுக்கு பயப்படணும்? என்ன ஆக போகுது? 11வது வாட்டி தோக்க போறோமா? தோத்தா தோத்துட்டு போறோம். 10 வாட்டி தோத்த ஒரு ஆளுக்கு 11வது வாட்டி தோல்வி பயம் எதுக்கு? இதே நம்ம ஜெயிச்சுட்டா பரவாயில்ல, தோத்து வா, என்ன ஆக போகுது? ஜெயிக்கிற வரை தோப்போம். See you guys later. Signing off.